ஸ்ரீ பூதநாத கீதை பகுதி 11 ம். அத்தியாயம் 7. அத்தியாயம் 7ல ஒரு 12 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 12 ஸ்லோகங்களையுமே இந்த உடலை பற்றிய பயன் என்ன, மனமொன்றி முக்தியை நாடும் நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் கர்மயோகம் பற்றிய தகவல்கள் இதுல இருக்கு. ஸோ ஒருவனது மனம் பிரம்மத்தில் லயித்திருக்கும் போதும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் உலகில் ஈடுபட முடியும். இந்த உலகில் அனைத்தும் மாயைதான் என்ற உண்மையை உணர்ந்தவன் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டான். இது ஒரு நாடக மேடை என்பதை உணர்ந்தவனுக்கே வைராக்கியம் உண்டாகும். இது ஒரு சின்ன சுருக்கம் கொடுத்துருக்காங்க இது அத்தியாயம் 7க்கு. ஸோ அதை தான் சொன்னேன் இப்போ. ஸோ அந்த 12 ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா பிரம்மத்தில் லயித்து இருந்து கொண்டே இந்த உலக வாழ்வியலும் ஈடுபட முடியும் என்பது ஒன்று. உலகியல் வாழ்வியல் ஈடுபடும் போது கூட இது எல்லாமே ஒரு நாடக மேடை தான், நாடகம் தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனால உலக வாழ்க்கையில பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு இந்த 12 ஸ்லோகத்திலையும். ஸோ முதல் ஸ்லோகம், அரசர் கேட்கிறார். யாரு? பந்தல மகாராஜா ஐயப்பன்ட்ட கேட்கிறாரு. தாமரை கண்களை கொண்ட இறைவனே, ஒருவனது மனம் பிரம்மத்தில் லயம் அடைந்திருக்கும் நிலையில் அவன் தன் வாழ்வினை எப்படி நடத்த முடியும்? மேலும் ஒருவனுக்கு வைராகியம் எப்படி தோன்றும்? எனது சந்தேகத்தை தீர்க்கும் வண்ணம் நீ விளக்கி கூற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். முதல்ல தாமரை கண்களை கொண்ட இறைவனே அப்படின்னு சொல்லிட்டாரு. தாமரைன்னா ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கோம். எதுலையுமே முற்று பெற்ற நிலையில இருக்கக்கூடியவர்கள். ஸோ எங்க ஐயப்பன் எல்லாத்துலயும் முற்று பெற்ற நிலையில இருக்காரு. அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். பிரம்மத்துல லயித்து இருக்கிறது அப்படின்னா ஒரு பேரின்பத்துல இருக்கிறதுன்னு வச்சுக்கோம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அது பேரின்பத்துல லயிக்கிறதுல கவனம் மட்டும் எப்பொழுதும் இறைவன் மீதே இருக்கும். வேற எந்த சிந்தனை மீதுமே இருக்காது. நம்மளால சில வினாடிகள் எல்லாரும் எப்போதாவது அனுபவிச்சிருப்போம். நமக்கு பிடித்த கோயில்களுக்கோ இல்ல பூஜைகளுக்கோ எங்கேயாவது செல்லும் பொழுது அந்த இடத்துல தான் எங்க இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு சாமியை பார்த்து அப்படியே லயிச்சு பண்ணிப்போம். அது ரொம்ப நேரம் கிடையாது, சில வினாடி நேரங்கள் தான். 1 வினாடி 2 வினாடி அதிகபட்சம். எல்லாருக்கும் எப்போதாவது ஒரு சிலர் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். பிரபத்துல லயிச்சிருக்கு. அப்படி லயிச்சிருக்கும் போது நம்மளால வேற வேலை எந்த கவனமும் இருக்கா? நம்ம கூட யார் வந்தாங்க, நம்ம பை கொண்டு வந்தோமா, வண்டியில வந்தோமா, கார்ல வந்தோமா, திருப்பி போகணுமே, எந்த சிந்தனையுமே இருக்காது அந்த நேரத்தில். ஸோ அதனால அவர் என்ன கேட்கிறாரு, இப்படி பிரம்மத்துல லயிச்சுட்டே வாழ்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. யார் யாருன்றதெல்லாம் பின்னாடி சொல்றாரு, விளக்கமா பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், தொழில் இருக்கும். இதெல்லாம் அவங்க எப்படி செய்யறாங்க, எப்படி செய்ய முடியும்? இதுல எப்படி ஒருவனுக்கு இதுல வைராக்கியமா வேற இருக்க முடியும்? ஏன்னா சில வினாடிகள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த என்ன ஆயிடுது, நம்ம உலகியல் ரீதிக்கு திருப்பி வந்துடுறோம். பிரம்மத்தோட லயிச்சு இறைவனை சிந்திச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சா கூட மனம் உறுதி இல்லாத நிலையில வேறு சில சிந்தனைகள் தான் ஓடுது. அதில் வைராக்கியம் எப்படி தோன்றும்? எனக்கு சந்தேகத்தை நீ தீர்க்கும் வண்ணம் விளக்கி கூற வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இப்போ பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2ஆம் ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், அரசே, வீர விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள ஒருவன் மிக உயரமானதொரு கம்பத்தின் மேல் ஏறி சாகாசங்கள் செய்கின்றான். அவன் மனம் முழுவதும் ஒருநிலைப்பட்டு இருக்கும் காரணத்தால் அவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் எந்த சாகாசங்களையும் செய்து முடிக்க முடியும். அதுபோல ஒருவனது மனம் பிரம்மத்தில் லயித்திருக்கும் போது அவனால் எந்த செயலையும் எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு 2வது ஸ்லோகத்துல. இந்த 2வது ஸ்லோகத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எல்லாம் இப்போலாம் அது இல்லை, எங்காவது ஒரு இடத்துல இருக்கு. பட் சில வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. அங்கங்க 2 சைடு கயிறை கட்டிடுவாங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று கயிறை கட்டி கையில ஒரு குச்சி ஒன்று வச்சுட்டு நடந்து போவாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாரு. இந்த கையில குச்சி வச்சு நடந்து போறவங்களுடைய சிந்தனை கயிற்றின் மீது தன்னை ஒருநிலைப்படுத்தி நிற்பது தான் அவங்களுடைய மனம் ஃபுல்லா இருக்கும். வேற எந்த சிந்தனையும் இருக்காது. ஏன்னா மனம் ஒரு வினாடி தடுமாறினாலும் என்ன ஆயிடும்னா கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்க கயிறு மேல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சர்க்கஸ்ல பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க நிச்சயமா. எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களுடைய மனம் கயிறு மேல நடக்கும்போது அவங்க கவனம் ஃபுல்லா உடம்ப பேலன்ஸ் பண்ணிக்கிறதுலையும் கால் மேல கரெக்டா இந்த கயிறு மேல காலை கரெக்டா வைக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். இந்த நேரத்துல அவங்களுக்கு குடும்பம் பற்றியோ, பணம் வேணும், காசு வேணும், என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்றது, வாழ்க்கை எப்படி இருக்கு, எதை வச்சும் யோசனையே இருக்காது. அந்த வினாடி அவருடைய மனம் கயிறு மேலே பேலன்ஸா நிக்கிறதுல மட்டும்தான் தோணும்.
ஸோ அதைத்தான் இங்க சொல்றாரு. ஸோ அவங்களால ஒரு பெரிய சாகசம் செய்றாங்களே, அந்த சாகசம் செய்யும்போது அவங்களுடைய மனம் முழுவதுமா ஒருநிலைப்பட்டு தான் நிக்குது. அதனால அவங்களுக்கு அந்த எந்த பாதிப்புமே வரலையே! அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுபோலவே மனம் வந்து பிரம்மத்துல லயித்திருக்கும்போது, இறைவனை பற்றிய சிந்தனையில வந்து எப்பயுமே இருக்கும்போது, அவர்களால் தொடர்ந்து எந்த காரியத்தையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இதற்கு சான்றாக இந்த உலகத்துல இதுபோல் வாழ்ந்தவர்கள் வந்து ஒரு 4 பேரை வந்து குறிப்பிடுறாரு 3வது ஸ்லோகத்துல. 3வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், சிறந்த தபஸ்விகளான ஜனகர், சுகர், கார்கி, கட்வாங்கர் ஆகியோர் கிரகஸ்தர்கள்னா சம்சாரிகளாகவே வாழ்ந்தாலும் ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இது சத்தியம் அப்படின்னு சத்தியம்ன்ற வார்த்தையும் இங்க பயன்படுத்தி சொல்றாரு. ஸோ இவர்கள் கிரகஸ்தர்களாக அப்படின்னு சொல்லப்படுறது சம்சாரிகள். இவர்களுக்கு என்று குடும்பம் இருக்கும், மனைவி, குழந்தைகள் எல்லாருமே இருப்பாங்க. 2வது வாழ்விலும் ஜீவன் முக்தர்களாக அப்படின்ற அப்படின்னா சம்சார வாழ்வில வாழ்றாங்க, ஆனா ஒட்டுதல் இல்லாமல் வாழ்கின்றார்கள். இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ யார் இந்த 4 பேர் அப்படின்னா 2 பேர் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஜனகர், ஒன்று சுகர். ஜனகர் வந்து சீதையினுடைய வளர்ப்பு தந்தை. அவர் வந்து எப்படி வாழ்வியல்ல வந்து ஒட்டுதல் இல்லாமல் வாழ்றாரு, பிரம்மத்திலே லயிச்சு வாழ்றாரு அப்படின்னா ராமாயணத்துல அது ஒரு சிறு கதை வரும். ஒரு துறவி ஒரு குருகுலத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய சீடர்கள்ல ஒரு சீடருக்கு மட்டும் துறவு மேல மனமே போகாது. எப்ப பார்த்தாலும் எதையாவது வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுல குரு என்ன பண்ணுவாரு, உனக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குற பாடம் பத்தல, நீ ஜனகர்கிட்ட போய் கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. என்னடா ஒரு துறவு நிலையை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரசர்கிட்ட போய் நம்ம குரு அனுப்புறாரே அப்படின்னு அவருக்கு சிந்தனை. ஆனா குரு சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால என்ன பண்றாரு, போயிடுறாரு ஜனகர்கிட்ட. துறவியும் ஜனகருக்கு எந்த செய்தியும் அனுப்பல. இவர்கிட்ட நீ போ, அவர்கிட்ட கத்துட்டு வான்னு மட்டும்தான் சொல்றாரு. ஆனா ஜனகருக்கு தெரியாது, இது மாதிரி சொல்லியிருக்காங்க வராங்கன்றதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா இவர் வாசலுக்குள்ள நுழையிறாரு. உள்ள நுழையும் போதே என்ன ஜனகர் பாக்குறாரு. அவர் அரசவையில உட்கார்ந்துருக்காரு. ஜனகர் பாக்குறாரு. கம்முன்னு இருக்காரு, ஒண்ணுமே கேட்டுக்கல துறவிட்ட. ஆனால் அந்த அரசவையில் என்ன நடக்குது, ஒரே ஆடல், பாடல், இன்னிசை, கச்சேரி என்று துதூகலத்தோடு எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த துறவிக்கே, உள்ள நுழையிற அந்த சீடர் துறவிக்கே ஒரு மாதிரியான மனம் இருக்கு, அருவருப்பா இருக்கு. என்னடா இது எல்லாம் ஒரே ஆடல், பாடல், இன்னிசை இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இதை நடத்தி கொண்டு இருப்பதும் அரசர் தான். ஏன்னா அவரு சொன்னாதான் இதெல்லாம் நடக்கும். இவர்கிட்ட போய் நம்மளை கத்துக்க சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜனகர் சொல்றாரு, உங்களை கத்துக்க சொல்லி அமிச்சாரா உங்க குரு? நீங்க இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த அரசவையிலே தங்கி இருந்து நீங்க நாளைக்கு போங்க, நாளை கத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இவருக்கு ஆச்சரியம், நம்ம எதுக்கு வந்தோம்னு சொல்லவே இல்லை, ஆனா இவர் நம்மளை வச்சு சொல்றாரே அப்படின்னு முதல்ல அவர் சிந்திக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியுது, யாருக்கு, ஜனகருக்கு தெரியுது இவர் எதற்கு வந்திருக்கிறார் என்று. அப்ப ஜனகர் அரசராக இருந்தாலும் முக்காலத்தையும் தெரிந்த ஒருவராக இருக்கிறார். ஒருத்தர் வந்தார்னாலே அவரை பார்த்தோன்னே ஏன் வந்தாரு, எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவரா இருக்காரு. அவர் மனசுக்குள்ள ஏன் துறவு இல்லை அப்படின்றத தெரிஞ்சவரா இருக்காரு. இது ஞானிகளால் மட்டும்தான் முடியும். அப்ப இவர் ஒரு அறை ஒன்று சொல்லி அங்கே தங்க வையுங்கள்னு கட்டளை எழுறாரு. அந்த அறையில போய் படுக்க போறாரு. படுக்க போற வினாடி அந்த துறவி பாக்குறாரு, அவர் படுத்துக்கக்கூடிய இடத்திற்கு மேல ஒரு கத்தி ஒண்ணு கயர்ல தொங்க போட்டு வச்சிருக்காங்க. இவர் துறவிக்கு பார்த்தோடனே முதல்ல பயம் வருது லேசா. ஏன்னா கயிறு போட்டுதான் கட்டி இருக்கு. ஆனாலும் இந்த கத்தி அருந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசனையிலேயே படுத்திருக்காரு. தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா கத்தி தூங்கினோடனே விழுந்துச்சுன்னா என்ன, செத்து போயிடுவாரு. அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவர் சரியாவே தூங்கல. அவரு தூங்காம இருந்துட்டாரு. விடிஞ்சிருச்சு. அப்ப ஜனகர் வராரு. ஜனகர் வந்து பார்த்துட்டு, என்ன துறவியே, நேற்று ஃபுல்லா பயணம் பண்ணி வந்துவீங்க, உங்க ஆசிரமத்துல இருந்து ரொம்ப சோர்வா இருந்திருப்பீங்க, அதனால நல்லா தூங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, அரசே நான் சோர்வா தான் இருந்தேன், ஆனா இப்படி ஒரு கத்தியை கட்டி விட்டுருக்கீங்களே, நான் எங்க தூங்குறது இந்த பயத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேட்கிறார் அரசர், நைட்டு ஃபுல்லா ஒரு பக்கம் சோர்வா இருந்தீங்க, ஆனா தூங்கவே இல்லை. காரணம் என்ன, மனம் முழுமையாக கத்தி விழுமோன்ற சிந்தனையில மட்டுமே இருந்தபடியால் நீங்க தூங்கல.
அதே நேரத்தில் வேற ஏதாவது சிந்தனை செய்தீர்களா? முழிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க. வேற ஏதாவது சிந்தனை செய்தீர்களா? உலகத்தை பற்றியோ, ஆசைகளை பற்றியோ, குடும்பத்தை பற்றி எதையாவது பற்றி சிந்திச்சீங்களான்னா, அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சிந்தனையும் வரல. குருவை பற்றிய சிந்தனை கூட வரல. கத்திய மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன் விழுந்துருச்சுன்னா. ஏன்னா, அது கத்தி ரொம்ப கூர்மையா இருக்கு. அதனால என்னுடைய மனம் ஃபுல்லா அது மேலே தான் இருந்துச்சு. அதனால என்னால தூங்க முடியல அப்படிங்கிறாரு. இதுதான் வாழ்க்கை துறவு. வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டாரு ஜனகர். என்னங்க சொல்றீங்க அப்படின்னா சொல்றாரு, எப்பயுமே கத்தி என்ற ஒரு மரணம் நம் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ பிரம்மத்துல லயிச்சிருக்கிறதும் அது போலத்தான். நீ எப்பயுமே அந்த பிரம்மத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தீன்னா அந்த உலகியல் வாழ்க்கை எதுவுமே நம்ம மனசுக்கு பாதிக்காது. என்னுடைய வாழ்க்கையும் அது போலத்தான். நான் அரசவையில உட்கார்ந்துருக்கேன். ஆனா என் தலைக்கு மேல ஒரு கத்தி ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கிறதா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கத்தி? மரணம் என்ற ஒரு கத்தி. எந்த வினாடியும் மரணம் வரும் என்பதை நான் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் என் மனம் பிரம்மத்திலே இருக்குது. இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு. இப்ப ஒருத்தருக்கு அடுத்த வினாடி இன்னும் ஒரு மணி நேரத்தை நீ இறந்து போயிடுவப்பா அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான்? அந்த நேரத்துல எனக்கு வீடு வேணும், கார் வேணும்னு கேட்பானா? எப்பா மரணம் வருதுன்னா அப்போ மகிழ்ச்சியா அது வரணும், துன்பம் இல்லாம வரணும், எப்படியாவது உங்ககிட்ட இறைவன்கிட்ட வந்து சேர்ந்தணும், இந்த சிந்தனை தான் இருக்கணும். அப்போ என்ன அடுத்த வினாடி மரணம் வரும் என்ற சிந்தனையோடே நான் இருப்பதினால் இந்த உலகத்துல இருக்க உலக வாழ்க்கையெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் என் மனம் பிரம்மத்தில் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிய வைப்பார் துறவுக்கு. அப்புறம் தான் துறவிக்கு பிரம்மத்துல எப்படி லயிச்சிருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு போயிடுவார். இது ஜனகருக்கு உண்டான கதை. அவர் எப்படி உலக வாழ்க்கையோடு இருந்தாலும், அரசராகவே இருந்தாலும் துறவோடு இருக்கின்றார் என்பதற்கு ஒரு சிறு கதை மகாபாரதத்துல வரும். அடுத்து சுகர். சுகரும் எல்லாருக்குமே தெரியும். முகமே வந்து கிளி மாதிரி இருக்கும். அவருடைய முகம் கிளி மூக்கு மாதிரி இருக்கும். அவர் யாரு அப்படின்னா மகாபாரதத்தை இயற்றிய வியாசர் அவருடைய புதல்வராக இருப்பார். அதே போல மகாபாரதத்தில் வர்ற அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித்து மன்னன். அவன் வந்து தட்சன் என்ற ஒரு பாம்பால் கடிபட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து இறக்கம் தருவாயில் பாகவதத்தை உபதேசிப்பார். ஸோ பாகவத்தை உபதேசித்து அவருக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய நிலையில இருந்த மிகப்பெரிய துறவி சுகர். அவரும் உலக வாழ்க்கையில தான் இருந்திருக்காரு, குடும்பத்தோடு தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் பற்று இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். ரெண்டாவது பேர் சொல்லியிருக்காரு. இது ரெண்டு பேருமே நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயம் ஓரளவுக்கு தெரியும். மூன்றாவது கார்கி அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காரு. பலருக்கு இந்த பேர் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் இந்த கார்கி அப்படின்னா, கார்கி என்பது ஆண் அல்ல, அது ஒரு பெண். ஆனால் துறவி நிலையில் இருந்திருக்கிறார். இந்த கார்கி என்று சொல்லப்படுகின்ற பெண் குடும்பத்திலே இருந்திருக்கா. ஆனா வேதங்களையும் உபநிடங்களையும் முழுமையாக கற்றிருக்கிறார். முழுசா தெரியுமா அந்த பெண்ணுக்கு வேதங்கள் உபநிஷங்கள். கத்துக்கிட்டது மட்டும் அல்ல, அந்த காலத்துல வந்து இந்த வேதங்கள் உபநிடங்கள்லாம் கத்துக்கிட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிக்குவாங்க. ஒரு இடத்துல போய் யாருக்கு தனக்கு தெரிந்ததை சொல்லி விவாதம் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுபோல சரிக்கு சரமாக ஆண்களுக்கு நிகராக விவாதம் பண்ணி பல விவாதங்களில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். ஆனாலும் அவர் குடும்பத்தில் தான் இருந்திருக்கார். ஸோ கார்கி என்ற பெண். அடுத்து கட்வாங்கர். கட்வாங்கர்னு குறிப்பிட்டதும் பல பேருக்கு தெரியாது. கட்வாங்கர் கட்வாங்கர் யாருன்னா ஒரு பெரிய அரசர் தான். ஜனகர் போலவே அரசர். பட் ராமாயணத்துல கிடையாது, பிற்காலத்துல வந்தக்கூடிய ஒரு சூரிய வம்சம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசர். அவர் எந்த அளவுக்கு வலிமையானவர் அப்படின்னா, இந்த தேவர்களுக்கெல்லாம் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். அதுபோல தேவர்களுக்கும் இன்னொரு பெரிய குழுவுக்கும் சண்டை ஒன்று நடக்குது. தேவர்களால் வெற்றி பெறவே முடியல. இப்போ தேவர்கள் வந்து இந்த அரசரை தான் வந்து கேட்குறாங்க, எங்களுக்காக கொஞ்சம் வந்து போர் செய்து கொடுங்கள் என்று சொல்லி. அவர் என்ன பண்றாரு? தேவர்களுக்காக போய் போர் செய்து வெற்றியும் பெற்று கொடுக்கின்றார் தேவர்களுக்காக. அவ்வளோ பெரிய வலிமையான அரசர். வெற்றி பெற்றவனே தேவர்கள் வந்து கேட்குறாங்க, நீங்க எங்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும், நீங்க கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரு எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, எனக்கு எல்லாமே இருக்கு, உனக்கே நான் தான் வெற்றி பெற்று கொடுக்குறேன், எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் தேவர்கள் சொல்றாங்க, இல்லை இது வந்து நியதி, நான் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் எங்களுக்கு வெற்றி ஒன்று பெற்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபோர்ஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா எனக்கு எப்போ மரணம் என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தேவர்களும் முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க. மரணம் என்பதை எப்பன்னு சொல்லுங்க, அதை வச்சு நான் வரம் கேட்குறேன் அப்படிங்கிற. அப்போ இந்திரன் சொல்றான், உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த 1 மணி நேரத்துல என்ன போய் வரம் கேட்க முடியும் அவர்கிட்ட? அப்போ அந்த கட்வாங்கர் சொல்றாரு, இந்த 1 மணி நேரத்துல
60 நிமிடம் இருக்கு, குறிப்பிட்ட வினாடிகள் இருக்கு. இதுல ஒரு வினாடி கூட என்னுடைய மனம் வந்து உலகில் வாழ்ந்து சார்ந்து இருக்கக்கூடாது, பிரம்மத்திலே லயிச்சியே இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு வினாடி நான் எதையாவது ஆசைப்பட்டுட்டேன்னா கூட திருப்பி பிறப்பெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை காலம் நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த 1 மணி நேரத்திலையும் நான் இப்படியே இருக்கணும், அதுக்கு மட்டும் வர கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர். ஸோ அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தேவர்களுக்கே வெற்றி பெற்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு அரசர், அவரும் துறவியா தான் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தது மட்டுமல்ல, இன்னும் இருக்கக்கூடிய 1 மணி நேரத்துல ஆசை வந்துரும்னு தெரிந்தும் இருக்கிறார் உலக. ஸோ இப்படி ஒரு 4 பேரை வந்து சான்றா கொடுக்குறாரு. இப்படியும் நாம் இப்போ உலகத்திலேயே குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த குடும்பத்துல உலக ரீதியாக இதில் நம்மால் வாழ முடியும் என்பதற்கு சான்று கொடுத்திருக்காரு. அடுத்த 4ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், உன் கண்ணால் காணும் காட்சிகள் எதுவும் நிலையானதல்ல அரசே, பரமானந்தம் ஒன்றுதான் நிலையானது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த 4 பேரை சான்றா கொடுத்துருக்காரு. இதை பார்த்து நம்ம படிச்சு இவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டே அப்ப நம்மளும் இது போல இருக்கலாம் அப்படின்னு நம்மளால சிந்திக்க முடியும். பட் அதுக்கான பயிற்சி என்ன? நம்ம இருக்க முடியும்னு நினைச்சா இருக்க முடியுமா நம்மளால? இறைவனை பத்தியே சிந்திக்கணும். இனிமேட்டு இந்த ஸ்லோகத்துல ஐயப்பன் சொல்லிட்டாரு 4 பேர் சான்றா இருக்காங்க, நம்மளும் அது போல இருக்கணும்னு நினைத்தால் நம்மளால சில வினாடிகள் கூட இருக்க முடியாது, ரொம்ப கடினம். அப்ப அதற்கு எப்படி பயிற்சியை செய்யலான்றதுக்கு தான் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்றாரு. என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைத்தலுக்கு போகலாம், பரபிரம்மத்தை. முதல்ல கண்ணால் காணும் காட்சிகள் எதுவும் நிலையானதல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கண்ணால் எவ்வளோ பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்குறோம், தொழிலை பார்க்குறோம், பணம் பார்க்குறோம், வீடு பார்க்குறோம் இல்லையா, அவர் எல்லாத்தையும் பார்க்குறோம். இதெல்லாம் நிலையானதா என்று ஒவ்வொரு வினாடியும் நாம் முதல்ல சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். சிந்தித்தால் தெரியும் இது எதுவுமே நிலையானது அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி சிந்திக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தை பார்க்குற மாதிரியே தான் நம்மளுடைய தாத்தா பார்த்துருப்பார். தாத்தாவுக்கு தாத்தா பார்த்துருப்பார் இல்லையா, அவரும் இதே நிலத்தை தான் பார்த்தாரு, அவரும் வீடை தான் பார்த்தாரு, அவருக்கும் ஒரு குடும்பம் இருந்தது, அவரும் ஒரு தொழில் செஞ்சாரு, அவரும் பணத்தை வச்சிருந்தாரு, அவரும் தங்கம் எல்லாத்தையும் வச்சிருந்தார். அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதே தான் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு காலங்காலமாக இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவர் அனுபவித்த அனுபவம் எங்கே இருக்கிறது, அவர் செய்த தொழில் எங்கே இருக்கிறது, அவர் கட்டிய வீடு எங்கே இருக்கிறது, அவர் வைத்திருந்த பணம் எங்கே இருக்கின்றது என்று கேள்வி நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஒரு வாழ்ந்த நிலவன்னா அந்த இடத்துல இருந்துக்கலாம், அதுவும் ஒரு மாதிரி போயிருக்கும், வேறு கோணத்துல இருந்திருக்கும். வீடே கட்டியிருந்தா கூட அது ரொம்ப பழசா போயிருக்கும், இடிச்சுட்டு இப்ப இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தாத்தான்னு சொன்னேன். எங்கேயாவது ஒருத்தர் இல்லையே இன்னும் 200 தலைமுறையா இருக்குன்னு கேட்டா கூட அப்ப நான் சொல்ல இன்னொரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க தாத்தாவை யோசிக்கும். எதுவுமே கிடையாது, இப்ப எல்லாமே மாறி போச்சுல. அப்ப எதுவும் நிலையானது அல்ல என்பதை இந்த கோணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சியை நம்ம மனசுல சிந்திச்சுக்கலாம். அப்ப எது நிலையானது? பரமானந்தம் ஒன்றுதான் நிலையானது. அதுவும் அவரே சொல்றாரு 4வது ஸ்லோகத்தில். அப்ப பரமானந்தம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருந்துதான் வருது. அது 4வது ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்த 5வது ஸ்லோகம், இரும்பு, பாறை, மரம் இவை கூட காலக்கிரமத்தில் அழிந்து போய் விடுகின்றது. காலக்கிரமம் அப்படின்னு சொன்னா காலச்சக்கரம்னு பொருள். சமஸ்கிருத வார்த்தையில கொடுத்திருக்காரு காலக்கிரமம்னு. பட் காலக்கிரமம்னா காலச்சக்கரம். ஸோ இரும்பு, பாறை, மரம் இதெல்லாம் கொஞ்சம் கடினமானது. இரும்பு ரொம்ப கடினம், பாறையும் ரொம்ப கடினம், மரமும் கொஞ்சம் கடினம். இரும்பு அதிகம், பாறை ஒரு நடுநிலையானது, மரம் அதுக்கு கொஞ்சம் கீழானது. ஏன்னா மரத்தை கூட அறுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், கோடாரியில் வெட்டுவாங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப கடினப்பட்டு தான் வெட்டணும். இது எல்லாம் கூட காலச்சக்கரத்தில் அழிஞ்சு போயிடுது, உறுதியானது என்று இல்லை. அப்படி இருக்கும்போது மாமிசம், ரத்தம், மல மூத்திரங்களால் உருவாகி இருக்கும் மனித உடல் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? அப்ப நம்ம உடம்ப வச்சு நமக்கு சிந்தனை வரும்போதெல்லாம் இதை யோசிக்கணுமா? இரும்பு இதை பாறையே இந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போகுது, பாறை அழிஞ்சு போகுதுன்னா அது எப்படி அழிஞ்சு போகுதுன்னு யாராவது யோசிக்கலாம். இரும்பாவது மண்ணுக்குள்ள போட்டா துரு பிடிச்சி போய் மண்ணோட மண்ணா போச்சுன்னு சொல்லலாம். பாறை எப்படிப்பா அழியும்னா, பாறையும் என்ன ஆகும்னா சில காலங்கள் கழித்து அப்படியே நடுவில் ஒரு கீரல் விடும், 2ஆ புழக்கம், அப்புறம் அந்த பாறை 2ஆ புழக்கம், இப்படி என்ன ஆயிடும், அதுவும் மணலாவே போயிடும். அப்படி இப்ப இந்த உடம்பும் எப்படி நிரந்தரமா இருக்க முடியும்? அதுவும் அழிஞ்சு தானே போகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உண்மைதானே, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையுமே இந்த இடத்துல அழிஞ்சு போச்சு, இந்த இடத்துல எதுவுமே இல்லையே. இப்போ அடுத்து என்ன சொல்றாரு, முழுக்க முழுக்க மாயையால் உருவாகி இருக்கும் இந்த மனித உடலே ஒரு அற்புதம் தான்.
அப்படின்னு சொல்றாரு. அப்போ வெறும் ரத்தம், மாமிசம், மலஜலங்களால் உருவாகி இருக்க இந்த மனித உடல் நிரந்தரமா இருக்காது. ஆனா இந்த உடம்பே ஒரு அற்புதம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அற்புதம்னு சொல்றாரு அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. 6வது ஸ்லோகம். ஒரு கன்றுக்குட்டி, அப்போதுதான் பிறந்த அந்த கன்றுக்குட்டி தன் தாயின் மடியிலிருந்து பாலை குடிக்க எழுவுகிறது. அந்த கன்றுக்குட்டியை அப்படி செய்ய வைத்த சக்தி எது? கேள்வியே கேட்கிறாரு. இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அதே ஸ்லோகத்துல. பசுவின் மடியில்தான் தனக்கான பால் இருக்கின்றது என்று அன்று பிறந்த அந்த கன்றுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? 2வது கேள்வி கேட்கிறாரு. 3வது சொல்றாரு, இவையெல்லாம் மாயையின் ஒவ்வொரு விதமான மாறுபாடு என்று அல்லாமல் வேறு என்ன சொல்வது அப்படின்னு சொல்றாரு. அவர் கேட்பது கருதானே. ஒரு பிறந்த கண்ணுக்குட்டி இருக்கு. அது எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுது? நேரா அம்மாட்ட போய் பால் குடிக்க போகுது. அதுக்கு மடியில தான் பால் இருக்குன்றது யார் கண்ணுக்குட்டிக்கு சொல்லி கொடுத்தது? அந்த சொல்லி கொடுத்த உள்ளுக்குள்ள ஒரு சக்தி ஒண்ணு, அதுக்குள்ள அது அந்த கண்ணுக்குட்டியுடைய மனதிற்குள் இருந்து ஒரு உந்துதல் எழுப்புதுல, அந்த சக்தி எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப இது மாயை தானே. மாயையினுடைய ஒரு விதமான சக்தி தானே அதற்குள்ள இருந்து சொல்லி கொடுக்குது. உனக்கு பசின்னு ஒண்ணு இருக்கு, நீ போய் பால் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இதான் மாயையின் ஒவ்வொரு விதமான மாறுபாடு என்று சொல்றார். ஸோ ஒரு சாதாரண ஒரு கண்ணுக்குட்டிக்கே இது போல உள்ள இருந்து ஒரு சக்தி சொல்லி கொடுக்குது. அப்போ இது 5 அறிவுள்ள ஜீவன் கண்ணுக்குட்டின்னு சொல்றது. அப்ப இங்க 6 அறிவுள்ள மனிதன். அப்ப அவன் உடம்புக்குள்ள இருந்து எப்பேற்பட்ட சக்தி இயக்கும்? 5 அறிவுள்ள கண்ணுக்குட்டிக்கே சக்தி இயக்குது, தேவையானதை சொல்லி கொடுக்குதுன்னா 6 அறிவுள்ள மனிதன் நமக்கும் உள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. திருமந்திரத்துல சொல்லுவார் இல்லையா, குருவே இறைவனாக, இறைவனே குருவாக உள்ளுக்குள்ள இருந்து சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் மனிதருக்குள்ள இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய சக்தி. அப்ப ஒவ்வொரு வினாடியும் நம்ம யோசிச்சுக்கணும். முதல்ல என்ன யோசிக்கணும்? இந்த உடம்பு அழியக்கூடியது அப்படின்னு யோசிக்கணும். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஒரு அற்புதம் இருக்கு. என்ன அற்புதம்? ஒரு பெரிய ஆற்றல் சக்தி உள்ள இருக்கு. அதுதான் நம்மள வழி நடத்துது. நாம செய்யற காரியம் ஒன்றும் கிடையாது. நம்ம செய்யறதெல்லாம் தவறான சிந்தனைகள் மட்டும்தான். நான், எனது, அகங்காரம், ஆணவம் மட்டும்தான் நமக்குள்ள இருந்து வர்ற செயல்கள் இங்கே. ஆனா இதையும் தாண்டி உள்ளே இருந்து ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த உள்ளே இருந்து ஒரு சக்தி இயக்கி கொண்டு இருக்கின்றது. அப்ப அந்த சக்தி இயக்குது அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கணுமே தவிர்த்து, நான் தான் அந்த சக்தியை இயக்குகின்றேன், நான் தான் இதனை செய்தேன் என்ற சிந்தனை இங்கு வரக்கூடாது. அப்ப ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த யோசனை வர்றதுக்கு கண்ணுக்குட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணுக்குட்டியை ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்குள்ள ஒரு சக்தி இயக்குது, எனக்குள்ள ஒரு சக்தி இயக்குதுன்ற சிந்தனை வந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அப்போ பிரம்மத்தில் லயிப்பதற்கு அடுத்த ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்புக்கு கூட்டு போறாரு. முதல் ஸ்டெப்பு எதுவும் நிலையானதல்லன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. 2வது இப்படி மனத ரீதியாக செய்யக்கூடிய பயிற்சியை சொல்லிட்டார். 6ஆம் ஸ்லோகம். 7ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், கணவனின் மனதுக்கு பிடித்தமான வகையில் பணிவிடை செய்யாத மனைவியிடம் அவள் கணவன் அன்பு செலுத்துவது இல்லை. சற்றே சிந்தித்தால் ஒரு பிரதிபலன் இல்லாமல் யாரும் யாரிடமும் அன்பு கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? எல்லாருக்குமே தெரியும், ஒரு குடும்பம்னு எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அப்போ மனைவி கணவன்கிட்ட அன்பாவே இல்லை, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கா. சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டா, கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறா, எதிர்மறையான பதிலே சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ கணவனுக்கு அந்த மனைவி மேலே எப்படி அன்பு வரும்? வராது, நிச்சயமா வராது. அதுதான் இங்க கேட்கிறாரு. எப்படி கணவன் அன்பு செலுத்துவதில்லை அப்படின்னு ஒரு உவமையா இதை சொல்லிட்டு அதற்கு பின்புதான் கருத்தை சொல்றாரு. சற்றே சிந்தித்தால் ஒரு பிரதிபலன் இல்லாமல் யாரும் யாரிடமும் அன்பு கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஸ்லோகம் சரிதானே? நம்ம வீட்டுல எல்லாருமே இப்போ ஒரு அளவுக்கு பையன் அப்பா மேல, பொண்ணு அப்பா மேலேயோ இல்லை அம்மா மேலேயோ ஒரு பாசத்தோட இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் பாசத்தோடு இருக்கிறதுனால குடும்பம் சரியா போய்கிட்டே இருக்கு. இப்போ அப்பாவோ அம்மாவோ அவங்களுக்குள்ளேயோ இல்லை தங்களுடைய வாரிசுகள் குழந்தைகள்கிட்டேயோ எதிர்மறையாவே பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப தந்தை இருக்காரு, மனைவியும் எதிர்மறையா பேசுறா, குழந்தைகளும் எதிர்மறையா பேசுது, அவரை பெற்ற அம்மா அப்பாக்களும் எதிர்மறையா பேசிட்டே இருக்காங்க. யாருக்கிட்டையாவது இவருக்கு அன்பு வருமா? யார் மேலேயுமே அன்பு வராது. ஏன் வராதுன்னா அவர்கள் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று இவர் இங்கு எதிர்பார்க்கிறார்.
எதிர்பார்ப்பு இருக்கின்றபடியால் அவர் அந்த இடத்துல அன்பை கொடுக்குறாரு. அன்பா இருந்தாங்கன்னா அன்பை கொடுக்குறாரு. அன்பு இல்லைன்னா இவரும் இங்கு அன்பை கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருக்கின்றது, பிரதிபலன் என்ற ஒன்று இருக்கின்றது. நீ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன், இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது இல்லையா? இதுதான் 7வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அதனால இப்போ உங்ககிட்ட குடும்பத்துல எல்லாருமே உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் நீயும் அன்பு செலுத்துற. அவங்க அன்பா இல்லைன்னா நீ அன்பு செலுத்த மாட்டே, இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு 7வது ஸ்லோகத்தில். அப்ப இதற்கு பேர் தான் பாசம் என்ற ஒன்றை இங்கு உட்கருத்தாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அடுத்து சொல்றார் 8வது ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், சிறந்த அரசனே, உபயோகம் இல்லாதவற்றை நினைத்து தேவையில்லாமல் துக்கம் கொள்வதால் என்ன பயன், நீயே சொல் அப்படின்னு சொல்றார். இப்போ உபயோகம் இல்லாதவற்றை அப்படின்னு சொல்றாரு. எது இங்க உபயோகம் இல்லாதவற்றை அப்படின்னா, மனிதனுடைய மனம் பல நேரங்களில் துன்பங்களில் தான் உழன்று கொண்டிருக்கின்றது. பல நேரங்கள்ல எதுக்கு எடுத்தாலும். அப்ப துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நிறைய இருக்கும். யாராவது நான் ஒருத்தரை திட்டியிருப்பாரு, இல்லை அலுவலகத்துல யாராவது ஏதாவது திட்டியிருப்பாங்க, இல்லை வேலை செய்ய முடியவில்லை என்று அவருக்கு துன்பமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்திற்குள்ளக்கூடிய பணம் இல்லை, வீடு இல்லை, காசு இல்லை, இல்லை அவர் வாங்கிட்டாரு நம்மளால வாங்கி, இப்படி ஏதாவது ஒரு குழப்பங்கள் மனதிற்குள்ள சிந்தனையா ஓடிக்கிட்டே இருக்கும் துன்பத்துல. இதை சிந்திச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுன்னே வச்சுக்குவோம். என்ன அதோடைய உபயோகம் என்ன இருக்கின்றது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா ஒரு உபயோகம் இருக்காது. இவர் நினைச்ச மாதிரி வேலை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்பாடா வேலை செஞ்சு முடிச்சிட்டப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால இவருக்கு என்ன பலன், ஒரு பலனும் கிடையாது. எங்க வேலை செஞ்சாரோ அந்த நிறுவனத்துக்கு தான் லாபம். அதுக்கு நான் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, கடமை தான், கடமையை மட்டும் செய்ய வேண்டும். அந்த இடத்துல வேலை நடக்கலையே, நம்மளை திட்டுறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதனால என்ன உபயோகம், ஒரு உபயோகமும் கிடையாது. உறவுக்குள்ளேயும் இவர் என் மேல பாசமா இல்லை, அவங்க மேல என் மேல அன்பா இல்லை அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் அதுவும் துன்பம் தான் இந்த இடத்துல. சரி, இப்ப அன்பா இருக்காங்க, பாசமா இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். பாசமா அதனால என்ன உபயோகம், உடனே அப்படியே இறைவன் வந்து காட்சி கொடுத்து இவர் மேல அன்பா இருக்காரு அதனால நான் உனக்கு முக்தியை கொடுக்குறேன்னு கொடுத்துருவாரா, அதுவும் கிடையாது. அப்ப உபயோகம் என்ற ஒன்று இங்கு ஒன்றுமே இல்லை. எதிர்பார்ப்புல மட்டும்தான் இது எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இது 8வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 9வது ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், பெண்களின் கடைக்கண் பார்வையில் மயங்கி அகப்பட்டு இருக்கும் மனிதனுக்கு உலகில் மகிழ்ச்சி என்பது எப்போதும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை மேலிருந்த வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ஆணை குறிப்பிடுது. ஒரு பெண்களை பார்த்து பெண்களுடைய கடைக்கண் பார்வையில் எப்படியாவது இந்த பெண் வந்து நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும், நான் ஆசைப்பட்ட மாதிரிலாம் நடக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகில் எப்போதும் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதுல ஒரு உட்கருத்து இருக்கு, அதுதான் முக்கியம். ஏன்னா நேரடியாவே பார்க்கும்போது அப்ப பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு தான் சொல்றாரு, பெண்களுக்கு ஒன்றும் சொல்லலை போல அப்படின்னு யாருக்காவது ஒரு கேள்வி வந்து எழலாம். இதுல என்ன உட்கருத்து சொல்றாருன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒன்று உலகியல் ஆசையில் மயங்கி இருந்தால், ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்கும். பெண்களுக்கு அதிகபட்சம் தங்கத்தின் மீது உடைகள் மீது ஆசை இருக்கும். ஆண்களுக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இது மேல ஆசை இருக்கும். இப்போ பெண்களுக்கும் கார் வீடு மேலாம் ஆசை இருக்கும், ஆண்களுக்கும் தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் எல்லா ஆசையும் பொதுவானதுதான். அப்ப இதுலயும் அகப்பட்டு கிடந்து எப்படியாவது நான் அதை வாங்கியே தீரணும் அப்படின்றதுக்காக தர்மத்திற்கு எதிரான காரியங்களை செய்யும் போது என்ன நடக்குது, பாவம் தான் மேற்கொண்டு சேருகிறது. அப்ப இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்பது எப்போதும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய உட்கருத்து, 9வது ஸ்லோகம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு பொருள் மீது பற்று வந்து எப்படியாவது இது அடைந்தே தீர வேண்டும் என்று நாம் சிந்தித்து விட்டால் அந்த பொருளுக்கிட்ட நம்ம அகப்பட்டுக்கிட்டோம்னு அர்த்தம். நீ வந்தாவா எனக்கு கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது அப்படின்னா நம்ம அகப்படலை, இல்லைன்னா அகப்பட்டுட்டோம் அப்படின்னு பொருள். ஸோ இது 9வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்து 10வது ஸ்லோகம். கிரகஸ்தாசிரம தர்மப்படி சந்ததிகளை விருத்தி செய்ய ஒருவன் நல்ல குணமுள்ள பெண்களை மனம் செய்து வாழ வேண்டும், அல்லாமல் மற்ற பெண்களிடம் மோகம் கொள்வது நல்லவர்கள் செய்யும் செயல் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிரகஸ்தாச்சார தர்மப்படி அப்படின்னு சொல்றாரு. ஸோ 4 ஆசிரமங்கள் சொல்லப்படும்: குடும்பம், பிரம்மச்சரியம்,
குடும்பம், அப்புறம் காற்றுக்குள்ள போறது இன்னொன்னு சொல்லுவாங்க. 3வது ஒண்ணு சொல்லுவாங்க. 4வது துறவு நிலை. 4மே அடுத்த அத்தியாயத்துல வருது. இறுதி அத்தியாயம் 8வது அத்தியாயத்துல இதை வச்சு நல்லா விரிவா சொல்றாரு. இதுல முதல்ல சொல்லப்படுறது குடும்பம். ஸோ சந்ததிகளை விருத்தி செய்ய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. சார் தன்னுடைய கடமைகளை ஒருவர் சரியா செய்யணும். ஏன்னா அவரு இப்ப பிரம்மச்சரியத்துல இருக்கிறாரு. ஒரு அம்மா குழந்தை பிறந்துருச்சு, வயது வந்துருச்சு, ஒரு 20 22 வயதுக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் தன்னுடைய குடும்பத்தை வாழணும். வாழும்போது சந்ததியில விருத்தி செய்யணும். ஸோ அப்போ ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணை திருமணம் செய்து வாழ வேண்டும். அப்ப இது வந்து ஒருவன் நல்ல குணமுள்ள பெண்ணை அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு பெண்ணும் நல்ல குணமுள்ள ஆணை இங்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதும் இங்க உள்ள உட்கருத்து விதிதான். அதுவும் அல்லாமல் மற்ற பெண்களிடம் மோகம் கொள்வது நல்லவர்கள் செய்யும் செயல் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை உலக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, நீ குடும்பத்துல இருக்க, ஒரு ஆணாக இருந்தால் இன்னொரு பெண் மேல ஆசைப்படாது, பெண்ணாக இருந்தால் இன்னொரு ஆண் மேல ஆசைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே பொருள் வந்துருது. ஆனால் இதுல என்ன உட்கருத்து வச்சிருக்காருன்னா, ஒரு மனிதன் குடும்பம் நடத்தணும்னு வச்சுக்குவோம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பம் நடத்தணும்னா, குடும்பத்திற்கு எது தேவையோ அதன் மீது மட்டுமே அவர் எண்ண வேண்டும். இது இருந்தா போதும் நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி, தேவையில்லாத ஒரு பொருளின் மீது அடுத்தவர் வைத்திருக்கிறார் என்று ஆசைப்பட்டால் அது இந்த இடத்துல அவருக்கு துன்பத்தை கொடுப்பது. மேலும் இது நல்லவர்கள் செய்யும் செயல் ஆகாது. ஏன்னா அவன் கார் வச்சிருக்கான், இப்ப என்கிட்ட கார் இல்லை, இப்ப நான் கார் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? திருடணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்ப அது நல்லவர்கள் செய்யும் செயல் ஆகாது. அப்போ இதை இந்த ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்லோகத்தெல்லாம் நேரடியாவே கொடுத்துட்டாரு. நேரடியா ஸ்லோகத்தை பார்க்கும்போது ஒரு ஆண் வந்து பெண் மேல ஆசை, வேறு ஒரு பெண் மேல திருமணம் செய்த ஆண் மனைவியை தவிர்த்து வேறொரு பெண் மேல ஆசைப்படக்கூடாது என்பதுதான் நேரடியான சொல்லப்படுகின்ற கருத்து. ஆனா பெண்களுக்கு சொல்லல, ஆனால் அவர்களுக்கும் பொருந்தும் என்பது ஒன்று. உள்கருத்தாக சொல்லப்படுவது, குடும்பத்திற்கு தேவையில்லாத பொருள்களின் மீது தேவையில்லாமல் ஆசைப்பட வேண்டாம். அதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய உள்கருத்து. 10வது ஸ்லோகம். அடுத்து 11ஆம் ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், அரசே, இந்த உலகம் ஒரு நாடக மேடை என்பதை உணர்ந்து கொள். இறைவனே நாடகத்தை நடத்துபவன். இரவு என்பது திரைச்சீலை, சூரியனே விளக்கொளி. இந்த ஜீவர்களே நடிகர்கள், கர்மங்களே நாடகத்துக்கு இசையை தரும் வாத்தியங்கள், ஆசைகளே இன்னிசை. இப்படி ஒரு நாடகத்தை தான் மனிதன் இவ்வுலகில் நடித்து கொண்டிருக்கின்றான். இது ரொம்ப அழகா சொல்லிட்டார். ஏன்னா அந்த வார்த்தையை பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். உலகம் ஒரு பெரிய நாடக மேடை அப்படின்னு நம்மளாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது பல ஞானிகள் உதாரணத்துக்கு இல்லை சில கதைகள் மூலமாக, உபநிஷத்துல வர்ற கதைகள் மூலமாகவே சொல்லியிருப்போம், படிச்சிருப்போம், சொல்லியிருக்காங்க, நம்ம படிச்சிருப்போம். அதை ரொம்ப அழகா விரிவுரைச்சி சொல்லிட்டாரு. உலகம் நாடக மேடை என்பதை உணர்ந்து கொள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில டெய்லி என்ன பண்றோம்? இங்க ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இருக்கிற வீடோ அலுவலகமோ இல்ல சாலையோ ஏதோ ஒன்று, இதுதான் இந்த மேடை, இந்த இடத்துக்கு இப்ப நம்ம நடிக்க வந்திருக்கோம், இது உண்மை கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு வினாடியும் நமக்குள்ள சொல்லிக்கணும். எப்பெல்லாம் சொல்லிக்கணும்? அகங்காரம், ஆணவம், ஆசைகள் இதெல்லாம் வரும்போது நமக்குள்ள சொல்லிக்கணும், இது நாடகம் அப்படின்னு. அடுத்தது, நாடகத்தை யார் நடத்துறாரு? இறைவன் தான் நடத்துறாரு. ஏன்னா அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது உண்மையானால், இப்ப இந்த வினாடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது இறைவனுடைய செயல், கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இறைவனது செயல். ஸோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா நான் அந்த வினாடி என்ன நினைக்கணும்? இறைவன் என்ன பேச வைக்கிறாரு, இப்போ தப்பா நம்ம சிந்திக்கணும்னு நான் நினைச்சுக்கணும். கேட்கறவங்களும், ஆகா இந்த வகுப்பு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கேட்டேன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா, இல்லை இல்லை, இறைவன் என்னைய கேட்க வச்சாரு, என்னைய புரிஞ்சிக்க வச்சாரு அப்படின்ற சிந்தனை உள்ளுக்குள்ள வரணும். ஸோ ஒவ்வொரு வினாடியும் நாம் செய்கின்ற செயல்களில் இது போல் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அடுத்து உதாரணம் சொல்றாரு. இரவு என்பது திரைச்சீலை அப்படிங்கிறாரு. இரவு என்றால் என்ன? நமக்கு இப்ப நைட்டு சொல்றோம் இல்லையா, அது கிடையாது. இரவு பகல் முடிஞ்சனே சாயங்காலத்துக்கு மேல சூரியன் மறைஞ்சனே வர்ற இரவு இல்லை. மாயை, திரைச்சீலை என்பது மாயை. நம்மளை சுற்றி இந்த வெளிச்சம் இருந்தாலும் நம்மை மாயை என்ற ஒன்று மறைத்திருக்கிறது. நம்ம மேல ஒரு திரைச்சீலை இருக்கிறது. இதை விளக்குனா தான் இறைவன் தெரிவாரு. எது நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தெரிவாரு. அதனால நம்ம மேல ஒரு ஸ்கிரீன் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த திரைச்சீலை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே சில 2-3 முறை இந்த ஊமையை சொல்லியிருக்கேன். ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி மேல அபிஷேகம் பண்ணி முடிச்சுன்னே ஸ்கிரீன் போடுவாங்க. அந்த ஸ்கிரீனை விளக்கணுன்னே சாமி தெரிவார்.
இப்போ சாமி மேலே தான் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. சாமி முன்னாடி இருக்க ஸ்க்ரீனை விளக்குனே சாமி தெரியிற மாதிரி இப்போ நமக்கு முன்னாடியும் சாமி தான் இருக்காரு, நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா ஸ்க்ரீன் இப்போ சாமி மேலே கிடையாது, நம்ம மேலே இருக்கு இல்லையா? கோயில் ஐயர் வந்து சாமி முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சு விளக்குவார், விளக்குனே சாமி தெரிவார் இல்லையா? அது போல இப்போ நமக்கு முன்னாடி இருக்க மாயை என்ற ஒரு திரைச்சீலை இருக்கின்றது. இதை வேற யாரோ வந்து விளக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த திரைச்சீலை நம் மீது இருக்கின்றது, நாம் தான் விலக்கி கொள்ள வேண்டும். ஸோ அப்போ இந்த நாடகம்ன்றது நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாம் மாயையில் இருக்கோன்றதை இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப சூரியனே விளக்கொளி அப்படின்னு சொல்றாரு. சூரியன் என்று சொல்லப்படுவதும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சூரியன் கிடையாது. அந்த சூரியனும் நமக்குள்ளே தான் இருக்கு. இறைவன் இங்கு ஜோதி வடிவாக உள்ளே இருக்கின்றார். அந்த சூரியனை எப்படியாவது நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று வரும். அந்த வெளிச்சம் வந்தோடனே இந்த திரைச்சிலை மாயை விலகிடும், இறைவனை தெரிந்து கொள்ளலாம். இறைவனை மட்டும் இல்லை, இந்த உலகமே இறைவனாகத்தான் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜீவர்களே நடிகர்கள். ஸோ அப்போ நம்மளாம் நடிக்க வந்திருக்கேன் இவ்வளோ நாள். எப்போ திரைச்சியில இருந்ததுனால நடிக்க வந்திருக்கேன். இல்லைன்னா நான் யாருன்றது தெரியும், தானே இறைவன்றது தெரிஞ்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ கர்மங்களே நாடகத்துக்கு இசை தரும் வாத்தியங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்குன்னா நடுவில் பின்னணியில் ஒரு வாத்திய கருவிகள் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு நெருப்பெறிகிற சீன் மாதிரி வருதுன்னா பின்னாடி இருந்து புதுசுன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. சண்டை காட்சின்னா டிஷ்யூன் டிஷ்யூன்னு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வாத்தியங்கள் கருவியாக இசைச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அது அது வரும்போதான் பார்த்தா அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கே இருக்கோம்னா சோகம் அழுகுற சீன் வரும்போது சோகமான இசை வரும் பின்னாடி வாத்தியம். சண்டை காட்சி வரும்போது இசை, மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு இசை. இப்போ இதை மியூட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த உணர்வு நமக்கு இருக்காது. மியூட் இல்லாமல் பார்க்கும்போது அந்த இசை வரும்போது தான் நம்மளால் மேற்கொண்டு ஒரு ஆர்வமாக பார்க்க முடியும். அப்போ இந்த கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணுது, பின்னாடி இருந்து நமக்கு சோகம் வரும்போது அழ வைக்குது, மகிழ்ச்சி வரும்போது சிரிக்க வைக்குது. இது கர்மங்கள் நமக்குள்ள இருக்கு, நமக்கு பின்னாடி தான் இருக்கு. அதுதான் இந்த எல்லாத்தையும் ஒரு வாத்திய கருவிகள் போல நம்மை இயக்கி கொண்டே இருக்கின்றது. அப்போ சோகம் வரும்போதெல்லாம் என்ன நினைச்சிக்கணும், ஓகே உள்ளுக்குள்ள ஒரு கருவி இருக்கு, அது இசைக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்போ நம்ம இதெல்லாம் துன்பப்படக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல துன்பப்படாதே துன்பப்படாதே நம்ம மனசுக்கு நாமே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து துன்பப்படாது. அதுபோல ஆசைகளே இன்னிசை. இந்த வாத்தியங்கள் வேறு, இசை வேறு தான். வாத்தியங்களில் தான் வரக்கூடியது இசை. இப்போ வாத்திய கருவிகள் வந்து ஒரு நேரத்துலையும் ஒரு மாதிரி இசைக்குது இல்லையா? அப்போ அந்த சோகம் முடிஞ்ச உடனே அந்த சோக இசை முடிஞ்சு போயிடும், வாத்தியத்துலேருந்து வர இசை முடிஞ்சு போயிடும். சண்டை காட்சிகளில் முடிஞ்சுன்னா அந்த வாத்திய கருவி நின்று போயிடும். ஆனால் இந்த இன்னிசை என்றது ஏதாவது ஒரு நேரத்தில் ரொம்ப மெல்லிய இசையாக போய்கிட்டே இருக்கும். படத்துக்கு நடுவில் மியூட்டாக எப்பயுமே இருக்காது. ஒருத்தர் பேசினார், டைலாக் பேசினா கூட பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம உலகத்தில் ரீதியாக எந்த மாதிரி இருந்தாலும் சரி, துன்பமோடு இருந்தாலும் அகங்காரத்தோடு இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆசை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன மாதிரி ஆசை இருக்கு? எனக்கு பொருள் வேணும்ன்ற ஆசை இல்லை, தான் நினைத்தது போலவே நடக்க வேண்டும் என்று சிந்திப்பதும் இங்கு ஆசைதான். ஸோ ஆசையே இன்னிசை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆசை வரும்போதெல்லாம் நினச்சிக்கணும், உள்ளுக்குள்ள இருந்து இன்னிசை ஒன்று மீட்டுது நாடகத்தில், அதனால தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்றத நினச்சிக்கணும். இப்படி ஒரு நாடகத்தை தான் மனிதன் இவ்வுலகில் நடித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை நம்ம தனியாக ஒரு உணர்வு ரீதியாக கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இது எப்படிப்பட்ட நாடக மேடையில் நாம் இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 12ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், இறுதி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில். இப்படி ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் சிந்தித்து பார்த்தால் அவ்வளவு எளிதில் மனிதனுக்கு கிடைக்காத வைராகியம் உடனே ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அப்ப மேல 11 ஸ்லோகம் சொல்லியிருக்கார், எப்படி எப்படியெல்லாம் வாழ வேண்டும். ஏன்னா அரசருக்கு ஆரம்பத்துல கேள்வி கேட்டாரு, பிரம்மத்தில் லயிச்சு இருக்கும்போது எப்படி இந்த உலக ரீதியா வாழ முடியும். இப்போ உலக ரீதியா வாழ்றதுக்கு எப்படி ஜனகர் வந்து துறவிக்கு சொல்லி கொடுத்தாரோ அது போல இவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஸ்லோகத்துல, 10 ஸ்லோகத்துல. இந்த 10 ஸ்லோகத்தை நம்ம பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு வினாடியும் சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வைராக்கியம் முதலில் ஏற்படும். உடனே நம்ம பிரம்மத்துல லயிச்சிரோன்ற பொருள் அல்ல. இப்போ என்ன நடக்கும், முதல்ல வைராக்கியம் என்ற ஒன்று கிடைக்கும். என்ன வைராக்கியம் கிடைக்கும்? அந்த கயிறு மேலே நடக்கிறத ஓமையாக சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனிதனால் கயிறு மேலே என்னால் நடக்க முடியும் அந்த கயிறு மேலே அப்படின்னு அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறதுனால, நம்பிக்கை உறுதி இருக்கிறதுனால தான் அவன் கயிறு மேலே ஏறி நின்று நடக்கிறான். இப்போ நமக்கும் முதலில் வைராக்கியம் வரும்பொழுது நம்மாலும் கயிறு மீது ஏறி நடக்க ஆரம்பிப்போம். அப்போ கயிறு மேலே நடக்க ஆரம்பிக்கும் போது தான் மனம் அங்கு பிரம்மத்தில் லயித்து நிற்கும்.
அப்போ முதல்ல வைராக்கியத்தை வர வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்பாக தானாகவே பிரம்மத்தில் லயித்து விடுவோம். பிரம்மத்தில் லயிச்சு இருக்கும்போதும் இந்த உலக கர்மாக்களை கடமைகளையும் நாம் செய்து கொண்டே இருப்போம். ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம், ஜனகர் போல, சுகர் போல, கார்கி போல, அந்த கட்வாங்கர் போல நம்மாலும் இந்த உலகிய செயலை செய்ய முடியும். அப்படி செய்து கொண்டே இருந்தோம் வேணால் சஞ்சித கர்மா முழுசா தீர்ந்து போயிடும். இந்த கர்மாவும் இந்த பிறவிக்கான கர்மாவும் முடிஞ்சு போகும். அதன் பின்பு முக்தி தான். ஸோ இது இந்த 7வது அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ 7ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. அடுத்தது 8வது அத்தியாயம். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.